வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி உங்கள் ராசியிலேயே அடியெடுத்து வைக்கிறார். ஜென்ம குருவாக அவர் வந்து அமரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் என்று பார்த்தோமானால், இடமாற்றம், ஊர் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. குரு பார்க்கும் இடங்களை பொறுத்துதான் பலன் அதிகம் என்றாலும் கூட அமரும் இடத்திற்கும் ஒரு பவர் இருக்கத்தான் செய்கிறது. உங்கள் ராசிக்கு 7, 10 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். 7ஆம் இடம் புனிதமடைகிறது. ஜென்மத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொல்லைகள் ஏற்படலாம். அதிக உழைப்பு, அதிக அலைச்சல், உழைப்புக்கேற்ற பலன் இல்லாமை, இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும். ஜென்ம ராமர் வனத்திலே என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அதாவது ஜென்மத்தில் குரு வந்த பொழுதுதான் ராமர் வனவாசம் சென்றாராம். அதற்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்ற கிரகங்களின் அமைப்பு, அதாவது சனி சஞ்சாரம், ராகு கேது அமரக்கூடிய இடங்கள், இவற்றையெல்லாம் பொறுத்துதான் உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் ஒரு தடவைக்கு 2 தடவை எதையும் யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலை என்பது கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக குரு பகவானுடைய பார்வை எங்கே பதிகிறது என்று பார்த்தோமானால், உங்கள் ராசிக்கு 5, 7, 9 இந்த இடங்களில் பதிகிறது. அந்த இடங்கள் எல்லாம் புனிதமடைகின்றன. பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சகல யோகங்களும் உங்களை தானாக தேடி வரும். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு நேரம். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நல்ல காரியம் இல்லத்தில் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். கண்டிப்பாக இதுவரை திருமணம் ஆகாமல் தடை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துவிடும். இதுவரை உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தாமல் மிக எளிமையாக நடத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த தொழிலை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். வீடு மாற்றத்தையோ, ஊர் மாற்றத்தையோ, வேலை மாற்றத்தையோ நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ள நினைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்தில் எல்லாம் அமையும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்லதொரு எதிர்காலம் உருவாகப் போகிறது. பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட போகிறது. பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில் அமையப் போகிறது. பெற்றோர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது. பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வு என்பது கண்டிப்பாக அனைத்து மிதுனராசி அன்பர்களுக்குமே உண்டு. குரு பயிற்சியின் காரணமாக வருமான பற்றாக்குறை என்பது அகன்றுவிடப் போகிறது. வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக போகிறது. பொறுமையோடு செயல்பட்டு எல்லா விஷயத்திலும் வெற்றி பெற்று விடுவீர்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யமும் பாசமும் நேசமும் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். பெற்றோர்களின் உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் சற்று அக்கறையுடன் இருக்க வேண்டும். குருவின் வக்கரகாலம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்கள் அக்கறை செய்யாத விஷயங்களில் கூட வெற்றி கிடைத்துவிடும். ஏனென்றால் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறுவது என்பது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். இதுவரை தடையாக இருந்த காரியங்கள் இனி எல்லாம் தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஆதாயம் பல வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் என்று சொல்லலாம். இது போன்ற மற்ற ராசிகளின் குரு பெயர்ச்சி பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.